குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 15/3/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:22. திதி இன்று காலை 8:23 வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:59 வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். நாம யோகம் இன்று காலை 9:36 வரை பரிகம், அதன் பின்பு சிவம். கரணம் இரவு 8:39 வரை கௌளவ கரணம், அதன் பின்பு தைத்துள கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்குது. நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 மாலை 6 மணி வரைக்கும். யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. அதே மாதிரி நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு பரிகார வெள்ளம் சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:59 வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. பைரவர் வழிபாடு சிறப்பை தரும். அதே சமயத்தில் இன்னைக்கு திருவோண நட்சத்திரம். திருவோணம் என்பது பெருமாளுடைய ஒரு நட்சத்திரம். அதே மாதிரி ஏகாதசியும் இருக்குது. இன்றைக்கி ஏகாதசி ஒரு 8:30 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் இன்றைக்கி திருவோணம் நட்சத்திரம் ஏகாதசி துவாதசி இணைந்து வர்றதுனால இன்றைக்கி பெருமாள் வழிபாடும் செய்வது மிக மிக சிறப்பு இன்றைக்கி. சரிங்களா? அதே போல் இன்றைக்கி முகூர்த்த நாள், மேல்நோக்க நாள். இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள். இன்றைக்கி எதை செய்தாலும் விருத்திக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி பங்குனி மாதம் 1ஆம் தேதி. பங்குனி மாதம் 1ஆம் தேதி அப்படின்னா சடசீதி புண்ணிய காலம்னு அர்த்தம். இன்றைக்கி சடசீதி புண்ணிய காலம்னா சிவன் கோவிலில் அந்த கொடிமரத்தாண்ட 2 தீபம் ஏற்றிட்டு 27 முறை சுற்றி வந்தாலும் பரவாயில்லை. அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றுங்க. அந்த கொடிமரத்தை தான் சுற்றணும். கொடிமரத்தையும் சுவாமியையும் சேர்த்து பிரகாரத்தையும் சேர்த்து சுற்றணும். இப்போ விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா பெருமாள் கோயில் சுற்றுறோம் இல்லையா? அதே போல் இன்றைக்கி சடசீதி புண்ணிய காலம் அப்படின்றதுனால இன்றைக்கி சிவன் கோயிலை சுற்றுவது உங்கள் பாவங்கள் 7 ஜென்ம கர்மாக்கள் எல்லாமே இன்றைக்கி தீரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதனால் இன்றைக்கி செய்யுங்க. அதே மாதிரி இன்றைக்கி பங்குனி மாதம் 1ஆம் தேதி தமிழ் மாதம்ன்றதுனால இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வெயில் அதிகரிக்கும், புழுக்கம் அதிகமாகும், கோடை மழை இருக்காது, மழை ரொம்ப பெய்யுமானா பெய்யாது. அதே மாதிரி தங்கம் வெள்ளி விலைகள் மெதுவாக குறைகின்ற ஒரு தன்மை ஏற்படுத்தும். அதே மாதிரி கடலுக்கடியில் பூமி வெடிப்பு உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கடலலைகள் உருவாகும். அதாவது எதிர்பாராத விதமாக கடல் அலைகள் உருவாகின்ற ஒரு தன்மையை இது ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருங்க. உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகள் வேணால் புழுக்க அதிகமானால் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் இந்த அம்மை போடக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். அதனால் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. நிறைய மோர், இளநீர், குளிர்ச்சியான ஒரு பானங்களை நீங்கள் அருந்தினால் கொஞ்சம் உடல் நலம் நன்றாக இருக்கும். ஏன்னா மழை கிடையாது. போன வருஷமே மழை அவ்வளவா இல்லை. இந்த வருடமும் பார்த்திங்கன்னா கோடை மழை அவ்வளவா இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மையாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் சடசீதி புண்ணிய காலம், சம்பத் கௌரி, சிரவண
ஏகாதசி துவாதசி ரெண்டுமே இருக்குது. அதனால் இன்றைக்கி பகவானை இன்றைக்கி கும்பிடுவது நன்மையை தரும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்றைக்கி வசம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்பலாம் வேண்டாம், ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கோங்க. அது கூட இந்த தர்பை இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 3 துண்டு கட் பண்ணி அது கூட வச்சு ஒரு மஞ்சள் நூல் சுற்றிக்கோங்க. ஏன்னா வசம்புக்கு வசியத்தை ஏற்படுத்தும், தர்பைக்கும் வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால தான் தர்பையை கொளுத்தி மையாக்கி நெத்தியில் வச்சுக்கிட்டு போவாங்க நிறைய பேர். அது எல்லாருமே செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அது கூட எடுத்துகிட்டு போனீங்களா இன்னும் நன்மையாக இருக்கும். சரி, அடுத்தது கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம ராசி பலனுக்குள் செல்வோம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், சனி பகவான், சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவானும் மாந்தி பகவானும், அதே போல் சந்திரன் மகரத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்க்கலாம். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தன வரவு தாராளமாக இருக்கும். மனசில் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். அதே மாதிரி மருத்துவ தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள்லாம் மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. வெளிவட்டார நட்பு கிடைக்க, வியாபாரத்தில் இருந்த போட்டிகளெல்லாம் குறையும், பொருளாதார நிலை உயரும். இன்றைய நாள் ஒரு அமைதி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க. வீடு மனை விற்பனையால் லாபங்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளுடைய நலனில் கொஞ்சம் கவனத்தை வைங்க. அதுவும் குழந்தைகளாக இருந்தால் அவர்களின் நலனில் ரொம்ப கவனத்தை செலுத்தணும். சேமிப்பை உயர்த்தும் எண்ணம் அதிகரிக்கும். ஆலய வழிபாட்டில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி தந்தை பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்க, எதிர்பாராத பொருள் வரவுகள் ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி வரவுக்கு சிலருக்கு செலவும் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி வரவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. புதிய முதலீடு சார்ந்த விஷயங்களில் வேகத்தோடு எதையும் செய்யாதீங்க. விவேகத்தோடு புத்திசாலித்தனத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்படுவது சிறப்பை தரும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது நிதானத்தை காட்டுங்க. குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சக ஊழியர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலை அறிந்து பழகுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வெளியுறவு தொடர்பு, மக்கள் தொடர்பு உள்ள ஒரு பணி செய்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் ஒரு புதுவிதமான அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கவனமாக இருங்க. விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பங்குனி 1ஆம் தேதி ஷடசீதி புண்ணிய காலம்.
அதனால் சிவபெருமானையும் சேர்த்து வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதுவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இது செய்தால் மிகவும் நன்மையாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் புத்துணர்ச்சியோடு ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை, பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபங்கள் மேம்படும். பெற்றோரிடம் இருந்த மனஸ்தாபங்கள்லாம் குறையும். சுபகாரிய முயற்சிகள்லாம் கைகூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல வருமானம் உயர்வதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த ஒரு ஆர்வமில்லாத தன்மையெல்லாம் குறைந்து ஆர்வத்தோடு படிக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளோட எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் தருகின்ற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திர முயற்சிகள் கைகூடும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை இன்றைக்கி இருக்கும். ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற தன்மையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான தருணங்கள் அமையும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும், ஆதாயம் ஏற்படும். உயரதிகாரிகளிடத்தில் மட்டும் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். உறவினர்கள் வழியில் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்ததெல்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. கலைத்துறையில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்களில் பயணங்கள் போது வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு அவசியம். அரசு காரியங்களில் இருந்து வந்த இழுவறிகள்லாம் விலகும். தேர்வுகள் பற்றிய சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையும், அதே போல் இன்றைக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியும் பண வரவும் திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவறி குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். எதிர்காலம் குறித்த இலக்குகள்லாம் இன்றைக்கி பிறக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதல்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப பெரியவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். கொண்டு செல்லுகின்ற பொருள்கள் மீது கவனம் இன்றைக்கி தேவை. புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்பாடு இருக்கட்டும். சுபகாரிய பேச்சுகள் சாதகமாக முடியும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படும். கடன் சார்ந்த உதவிகரம்லாம் கிடைக்கும்.
இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி பயணங்களால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனமாக இன்றைக்கி இருங்க. மற்றபடி இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி அனுசரித்து செல்லுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி இன்றைக்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய முயற்சிகள் ஈடேறும். சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் ஏற்பட்டு, அதே மாதிரி இன்றைய தினம் தடைபட்டு வந்த ஒரு நிலம், அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் விற்பது தொடர்பான ஒரு விஷயத்தில் இன்றைக்கி சாதகமாக முடிகின்ற ஒரு தன்மை இருக்குது. மனதளவில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கையோடு செயல்பாடு இன்றைக்கி இருக்கும். புதிய முயற்சிகளில் வியாபார சரக்குகளை விற்று லாபம் அடையக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. உடன் பிறந்தவர்கள்லாம் இன்றைக்கி ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். திரவிய லாபம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். முயற்சிகளில் ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையான நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் ஒரு விதமான ஒரு தன விரயம் ஏற்படும். அதாவது அது சுபமாக கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு தேவையற்ற செலவுகளும் இருக்கலாம். அதே மாதிரி பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை சில பேருக்கு உண்டாகும். சில பேருக்கு அதை விற்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். அதே மாதிரி வாக்கு சாதுரியம் மூலம் இன்றைக்கி ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பெருந்தன்மையான பேச்சுக்கள் மூலம் புதிய அறிமுகமும் செல்வாக்கும் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி எதிர்காலம் சார்ந்த செயல்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்கார செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை இன்றைக்கி குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். நண்பர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல தருணம் இன்றைக்கி கிடைக்கும். வாய்ப்பும் கிடைக்கும். அதே மாதிரி ஆவணம் சார்ந்த பணிகளில் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, இந்த டாக்குமெண்ட் எழுதுகிறவங்க, இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. கவனமாக இன்றைக்கி இருங்க. இன்றைய நாள் எதை செய்தாலும்
நம்பிக்கையோடும் துணிவோடும் இன்னைக்கு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும். இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத ஒரு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் அந்த நெருக்கடிகளும் இன்றைக்கி ஏற்படும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தன்மை. பேச்சுக்களில் உங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. வியாபார போட்டிகள் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை. அலுவலக பணிகளில் ஆர்வம் இல்லாத ஒரு இன்றைக்கி ஆர்வமின்மை ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்கும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து இன்றைக்கி செல்லுங்கள். அடுத்த மொழி பேசும் நபர்கள், பிற மொழி பேசும் மக்கள்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இன்றைய நாள் செலவு நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி இருங்க. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்டன் 3 அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பொது வாழ்வில் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். சில பேருக்கு நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சகோதர வழியில் ஒத்துழைப்புகள்லாம் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளால் சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாள், பணிவு நிறைந்த நாள், லாபங்கள் நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்டன் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.